ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத் தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித் ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல், கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர்
இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரைன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னி வீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்புப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23, 24ஆம் தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும்
பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.